ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவஜனமே, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து சொன்ன உடனே மக்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டார்களா? அவருடைய பிரசங்கம் இந்த பூமியில் உடனே கிரியை செய்ததா என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒளி இந்த பூமியில் 2 ஒளி பிரகாசிக்கும் என்பதை ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை மோசையை கொண்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் அமைத்து கொடுத்து காண்பித்து தந்தார். அதில் 3 விதங்கள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். மக்கள் வந்து பிரகாரத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் எரிகிற அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தை பார்த்து கொண்டு செல்வார்கள். வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று வெளியில் வருவார். இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் தோற்றத்தின் மாதிரி. அந்த டேபர்னக்கில் வெளிச்சத்தை மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு காண்பித்து தந்தார். அதை விட இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், மக்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்ததற்கு பின்பதாக அவர்கள் ஒரு நாளும் இருட்டில் இருக்காதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் தேவன் அவர்களுக்கு வெளிச்சமாய் கொடுத்தார். ஒளியினத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருளை கவ்வி விடாதபடிக்கு தேவன் நமக்காக அவர் வெளிச்சமாய் இருக்கிறவராய் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த டேபர்னக்கில்ல மக்கள் வந்து அந்த சின்ன வெளிச்சத்தை பார்க்க வருவார்கள். அந்த வெளிச்சம் எப்பொழுதும் அமைந்துவிடக்கூடாது. அந்த வெளிச்சம் அமையாதபடி பார்த்துக் கொள்கிறதற்குத்தான் லேவியர்களும் ஆசாரியர்களும் அந்த ஆசரிப்பு பணிகளிலே வேலைகளை செய்து கொண்டு வருவார்கள். 24 மணி நேரமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த அந்த மாதிரியின் ஆலயத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 2 ஒளி இந்த பூமிக்குள் வரும் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதை, அதை முன்பதாகவே அவர் ஆலய வடிவிலே மக்களுக்கு அதை காண்பித்து தந்தார். அவர்கள் எப்படி பிறப்பார்கள், எப்படி இந்த உலகத்திற்குள் வருவார்கள் என்பதை தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொன்னாலும், இந்த யோவானின் நற்செய்தி நூலிலே அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அங்கே கொஞ்சம் கவனத்தை திருப்பலாம். 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதில் நான் ரொம்பவே யோசிக்கிறேன். சகரியாவினுடைய உள்ளீடு இதில் இருந்திருக்காது நான் நம்புகிறேன். வசனத்தில் பன்மை குறிக்கப்பட்டிருக்கிறது, தனிப்பட்ட விதத்தில் அது சொல்லப்படவில்லை. யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பும் அற்புதத்தில் வைக்கப்பட்ட விஷயம். சகரியா கேட்கல, இதை வந்து எப்படி எனக்கு ஆகும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாலும் கூட அவருடைய பிறப்பை குறித்து அவர்கள் இரத்தத்தினாலாவது, அங்கே பன்மையில் சொல்லப்பட்ட விஷயம், அவள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த 2 ஒளி பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற 2 ஒளி. 1வது ஒளி யோவான் ஸ்நானகன், 2வது ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 2 ஒளி பரலோகத்தின் வேலையை கிரியை செய்வதற்காக இந்த பூமிக்கு வரும் என்பதைத்தான் மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஒரு 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 ஆலய அமைப்பை கொடுத்து அவர்களுக்கு காண்பித்து தந்தார். சகரியா எலிசபெத் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலருடைய காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவத்தாய். அவர்கள் வசித்த காலங்கள் வயது முதிர்ந்த ஒரு தோற்றம். வயது முதிர்ந்த காலத்தில் தேவன் காபிரியேல் என்னும் தூதன் மூலியமாக இறங்கி வருகிறார். தூதன் இறங்கி வந்து அந்த தம்பதிகளுக்கு சொல்லுகிறார், நெடுங்காலமாக நீ குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே ஒரு குழந்தை பிறப்பான். 2 குழந்தைகளுடைய அறிவிப்பு ரொம்ப வித்தியாசமானது.
ஹோலி ஸ்பிரிட்ல நிறைகிறார்கள், பரிசுத்த ஆவியில நிரம்பி வழிகிறார்கள். பரிசுத்த ஆவி ஏதோ அப்போஸ்தலர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் வந்தவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தவர். அவர்கள் தேவன் நமக்கு கொடுக்க வந்த விஷயமே என்ன? மனுஷன் தேவ ஆவியை இழந்து போனான். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷன் எதை இழந்துட்டான்னா அந்த ஆவியை அவன் இழந்து போனான். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதுடைய அடையாளம் என்ன? மனுஷன் இழந்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படியாக வல்லவா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இவருடைய பிறப்பிலே ஒரு 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 மிகப்பெரிய சத்தியத்தை இந்த யோவான் சொல்லுகிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இவருடைய பிறப்பு 2 அற்புதம். பிறக்கிறார். அவர் வயிற்றில் இருக்கும் பொழுது 6 மாதத்தில் பரிசுத்த ஆவியிலே அவர் நிரம்பி வழிகிறார் யோவான். பரிசுத்த ஆவியில 6 month பேபி வயிற்றுக்குள்ள பரிசுத்த ஆவியில துள்ளுகிறது. மரியாள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன மாத்திரத்தில் அந்த அனாயிட்டிங் ஸ்பிரிட்டு, பிரலோகத்தின் வித்து அங்கே துள்ளுகிறது. அந்த அம்மா பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற மரியம்மாவும் உள்ளே போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. சகரியா எலிசபெத்துக்கு நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. கர்த்தர் அந்த எலிசபெத்தினுடைய கற்பத்திற்குள்ள ஒரு பரிசுத்த வித்தை வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வயிற்றுக்குள்ள மாம்ச வித்தை தேவன் அனுமதிக்கவில்லை. ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்களுடைய குழந்தை இஷ்யூஸ் ரொம்ப லேட் ஆச்சு. எப்பவுமே சில தம்பதிகளுக்கு தாமதமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளில் சில நேரங்களில் அவங்க ஒரு பெரிய வரங்களோடு பிறக்கிறார்கள். ரொம்ப தாமதமாக சில தம்பதிகளுக்கு குழந்தைகள் வரும். அப்படி வருதுன்னு சொன்னால் அவங்க பயங்கர உலக பிரகாரமாக சந்திக்கிறேன். இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க பயங்கர டேலண்ட்டாகவும் அவங்க ஒரு சில பெரிய காரியங்களை செய்ய சாதனையாளர்களாகவும் சில நேரங்களில் இருக்கிறார்கள் பிறக்கும் பொழுது. அது இங்கே நடக்கிறது. ஆனால் வேதாகம ரீதியாக ஆண்டவர் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலை, குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலை அவங்களுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆசரிப்பு முறைமைகளில் இருக்கக்கூடிய இந்த சகரியா எலிசபெத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆலய வழிபாடுகளிலும் ஆலய ஆசரிப்பு முறைமைகளிலும் சீட்டு விழுகிற ஆசாரியன் அந்த காலங்களில் அவர்கள் அந்த ஆலய முறைமைகள் வேலைகளை அவர்கள் செய்யணும். இதுதான் அன்றைக்கு இருந்த ஆசரிப்பு முறைமைகளில் இருக்கக்கூடிய சட்டம். அந்த சீட்டு விழுகிற ஆசாரியன் தான் அந்த வேலையை செய்யணும். ரெஸ்ட் ஆஃப் த டைமில் அவங்க வீட்டில் தான் இருக்கணும். அப்படி அந்த சீட்டு விழுந்த காலத்தில் சகரியா வேலைக்கு வந்துடுறாரு. ஆசாரியனுடைய ஊழியம் செய்யக்கூடியாக வந்துடுறாரு. வீட்டில் அம்மா அங்கே இருக்கிறாங்க. அங்கே தேவதூதன் இறங்கி வந்து நின்று சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிடுவாயாக. பெயரும் சொல்லப்பட்டு அர்த்தமாக சொல்கிறார், அங்கே சொல்லி முடிச்சுறார். எலிசபெத்துக்கு இது ஆச்சரியம் நிறைந்த வார்த்தைகள். இதே வார்த்தையை சகரியாவுக்கும் கொண்டு போய் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது சகரியானால நம்ப முடியல. பிகாஸ் அவருடைய சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய முதுமை, அவரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு அவர் வர ஆரம்பிக்கும் பொழுது அவர் அவ்விசுவாசம் கொண்டதினாலே அவருடைய வாய் ஊமையாக்கப்படுகிறது. பேச முடியல அவரால். சில நேரம் விசுவாச காரியங்களில் தேவன் சொல்லும் பொழுது வாக்குத்தத்தங்களால் வசனங்களால் நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது அதை அவ்விசுவாசமாக நாம் எடுத்துக்கொள்வதும் அந்த வார்த்தைகளை குறித்ததான பொருளை நாம் அலட்சியப்படுத்தும் பொழுதும் நமக்கு நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மேலும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனுடைய திருவிளையாடலை புரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகத்தில் யாருங்க இருக்கிறா? யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புத தேவன் அவர். இங்கே ஒரு பெரிய விசித்திரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அன்றைக்கு இருந்த முறைமைகள், ஆசரிப்பு முறைமைகள் வித்தியாசமானது. அன்றைக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய ஆசாரியர்கள் எப்படி மாறினர் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறி போனார்கள். மக்கள் பாவதோஷங்களுக்காக ஆலயத்திற்கு வருவார்கள். பலி கொடுக்கப்பட வேண்டிய விஷயத்திற்கு அவர்களுக்கு பாவ விமோச்சன காரியங்களை செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு
அவர்கள் பிழையாமை போல யாரெல்லாம் ஆசீர்வாதத்திற்காக பணம் கொடுக்கிறார்களோ அவளை ஆசீர்வதிக்கிற ஆசாரியர்களாய் மாறி போன காலம். இது வரலாற்று பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் சில ஆசாரியர்கள் மட்டும் தேவனுக்கு பயந்து நாம் செய்கிற இந்த ஊழியம் தேவனுக்கு சித்தமானது அல்ல என்று கண்ட சில ஆசாரியர்கள் அந்த ஆசாரிய வேலையை விட்டுவிட்டு அவர்கள் அரசாங்கத்திற்கு தெரியாமல் கொஞ்சம் வெளியில் நகர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் தள்ளி வாசம் பண்ணுகிறதற்கு அவர்கள் முடிவு செய்தார்கள். அன்றைக்கு இருந்த ரோம பேரரசின் காலகட்டத்தில் அன்றைக்கு மந்திரிமார்கள், சிப்பாய்கள், அரசாங்கத்தில் வேலையாற்றக்கூடியவர்களை எல்லாம் அந்த டேபர்நாக்கில் கொண்டு வந்து நிற்க வச்சு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அரசாங்கம் அவர்களை நிர்பந்தித்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய சித்தம், ஆசரிப்பு கூடாரத்தின் சித்தம் அதுவல்ல. மக்களுடைய துயரத்திற்கும் பாவ அழுக்குகளுக்கும் எதிர்காலத்திலே அவர்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வழிகளை உண்டாக்கக்கூடிய இடத்தில் மாற்று முறையான ஒரு ஊழியங்கள் அன்றைக்கு நடத்ததை வரலாற்று குறிப்புகள் சுட்டி காட்டுகிறது. அன்றைக்கு இருந்த ஆசாரிகள் சிலர் இந்த ஊழியத்திற்கு தங்களை ஆட்படுத்துவதற்கும் ஒத்துக்கொள்வதற்கும் மனமில்லாததினாலே இந்த அரசாங்கத்திற்கு தெரியாமலேயே சில பேர் குடிபெயர்ந்து சவக்கடல் என்று சொல்லப்படுகிற இடத்தில் அவர்கள் குடியிருந்தார்கள். மக்கள் அன்றைக்கு மிகப்பெரிய பாவத்தின் உச்சகட்டம், மக்களுக்கு ஒரு வழி தெரியாத ஒரு காலம். பைபிள் வசனம் சொல்லுகிறது, மக்கள் மரண இருளின் தேசத்தில் உட்கார்ந்திருந்தார்களாம். அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்த நிலையில் என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியாத ஒரு பாவத்தின் உச்சகட்டமான ஒரு நிலைமை. ஏனால் ஆசரிப்பு கூடாரத்திலும் அவர்களுக்கான விமோச்சனம் இல்லை. எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் அவர்கள் பார்க்காத விபச்சாரிகளே கிடையாது. விபச்சாரிகளுக்கு தேவன் அங்கே விமோச்சனத்தை ஏற்படுத்துகிறார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து முன்பதாக நிறுத்தின சம்பவங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்த்திருக்கிறோம். இனிமேல் நீ பாவம் செய்யாத என்று எச்சரித்த இயேசு கிறிஸ்துவின் காலம் அப்படிப்பட்ட காலம் அது. மக்கள் முழுவதும் ஒரு இருண்ட காலத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த திசையில்தான் 2 ஒளிகள் பூமியை நோக்கி உதித்தது. ஒன்று இருள், இன்னொன்று காரில்னு சொன்னேன். ஒரு இருளை நீக்கிறதற்காக யோவான் வராரு, இன்னொன்று காரிருளையே நீக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரார். ஏசாயா தீர்க்கன் தெளிவாக பேசுகிறார். இந்த ஒளி மனுஷனுடைய வாழ்வுக்கு வருதுன்னு சொன்னால், கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்புறம் யோவானுக்கு போக விரும்புகிறேன். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-3 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். நம்மை அடித்தார், கட்டுவார், 2 நாட்களுக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஓசியா தீர்க்கதரிசி 2 நாட்களை குறித்தும் 1 நாட்களை குறித்தும் அங்கே பேசுகிறார். 2 நாள் என்பது தேவனுடைய கால்குலேஷனில், தேவனுடைய கால்குலேட்டரில், தேவனுடைய கணக்கில் 2000 வருஷங்கள். ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 2 நாட்களுக்கு பின்பதாக தேவன் நம்மை எழுப்புவார். அது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாருங்க. எழும்பி பிரகாசி, எழுப்புகிறார்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, எழுப்புகிறார். அன்றைக்கே ஓசியா தீர்க்கதரிசி சொல்ற 2000 வருஷங்களுக்கு பின்பதாக ஒளி வரும். வந்தது, தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒளி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 3ஆம் நாளில் நான் நினைக்கிறேன் 3000வது ஆண்டில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அது இனி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம், இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனம், நடந்த தீர்க்க தரிசனம், நடக்க போகிற தீர்க்க தரிசனம், 2ஐயும் வேதம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னொன்னுக்கான விடைகள் நமக்கு தெரியல. பவுல் கூட சொல்லுகிறார், இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், இனி நாம் எப்படி மாறுவோம், எப்படி ஆவோம் என்று நமக்கு தெரியல.
ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்து என்பவர் உண்மை. இயேசு என்பவர் உண்மை. இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தவர் என்பது உண்மை. இதைத்தான் அழுத்தமாய் பவுலும் பேசுகிறார். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை நாங்கள் மேன்மை பாராட்டி வாழ்வில் ஒன்றும் இல்லை என்று தைரியமாய் பேசுகிறார். எதிர்கால திட்டங்கள் நாம் அறிய முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஒளி என்ன பண்ணினதாம், 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மனுஷனுக்கு சொன்னது, மனுஷன் மேல் இந்த ஒளி உதிக்கும், மக்கள் ரட்சிப்படைவார்கள் என்பது. இன்றைக்கு எத்தனாயிரம் லட்சம் கோடி மக்களுக்குள் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி என்ன? தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதிலே மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-3 இந்த ஒளி அடுத்தது என்ன செய்கிறதாம்? சூளையைப் போல எரிகிற நாள் வரும், இருப்பார்கள், அவர்களை சுட்டெரிக்கும் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம் மேல் வீசப்பட்டு இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க போகிறோமா? உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் இதே ஒளி மக்களை எப்படி சந்திக்கிறதாம்? 1ஆவது வசனத்தை சொல்லுகிறார், சூளையை போல எரிகிற நாள் வரும். நியாய தீர்ப்பு நாள். மக்களுக்கு கடைசியாக சந்திக்கிற, மனுஷனை சந்திக்கிற கடைசியான நாள். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாளை அவர்களை சுட்டெரிக்கும். இந்த ஒளி மக்களை என்ன பண்ணுகிறதாம்? சுட்டெரிக்கிறது. 2 வகை வேலை செய்கிறது. ஒன்று அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலத்தை தருகிறது. இன்னொன்று துன்மார்க்கர்களை அந்த ஒளி சுட்டெரிக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசி இதையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதான் என்னன்னா, வேர் என்னன்னா, சில மரத்தை நீங்கள் வெட்டிடுவீங்க, ஆனால் வேர் மண்ணுக்குள் இருந்ததுன்னா அந்த மரம் என்ன ஆகுன்னு சொன்னால் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். இந்த சூரியன், நீதியின் சூரியன் வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வேரையும் கொப்பையும், என்ன கொம்பு எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுகிறதாம்? டோட்டலா இந்த ஒளி சுட்டெரிக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இந்த ஒளி நம்மை ரட்சிப்படைவதற்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வரும் என்று ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார். மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு இருளுக்கு உட்பட்ட ஜனங்களையும் வெளிச்சத்திற்கு உட்பட்ட ஜனங்களையும் 2ஆக பிரிக்கும் என்று அவர் சொன்னார். இந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அருணோதயம் என்று சொன்னால் சூரிய வெளிச்சம், விடிவெள்ளி, நமக்கு விடிவு காலத்தின் வெளிச்சம் இயேசு நம்மை சந்தித்தார் என்று சொல்லுகிறார். 2வது, இந்த ஒளி நம்முடைய வாழ்வுக்கு கிடைத்த அடுத்தது என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் சரீரத்தின் விளக்கு. நம்ம சரீரம், நம்ம பாடி, த பாடி ஆஃப் தி லைட், நம்ம சரீரத்தின் விளக்கு என்னது? கண்ணு. இந்த கண்ணுக்குள் தேவன் தம் ஒளியை வைத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அது எவ்வளவு அதிகமாயிருக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் ஒளி வெளிச்சம் உன் கண்ணுக்கு அது வெளிச்சமாய் மாற ஆரம்பிக்கும் பொழுது உன் சரீரமும் வெளிச்சமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி மனுஷ சரீரத்தில் தேவனை பார்க்க வைக்கிற ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஒரு வாசகம் ஒன்று சொல்லுகிறது, பொய்யான ஒளிக்கு பதிலாக மெய்யான ஒளியை பார்க்கும்படியாக இந்த ஒளி பூமிக்கு வந்தது. அந்த மெய்யான ஒளி என்ன? உண்மையான தெய்வத்தை பார்க்கிற வெளிச்சம் நம் கண்களுக்கு தேவன் தந்தாராம். ஆகவேதான் உன் கண் வெளிச்சம் சரியாக இருந்தால் உன் சரீரம், இந்த சரீரம் என்ன சரீரம்? மண்ணுக்கு போகிற சரீரம். இந்த சரீரம் என்ன சரீரம்? மண்ணுக்கு போகிற சரீரம். இந்த சரீரம் என்ன அடைகிறதுனா பரலோகத்தின் மேனியுடைய சரீரமாக மாற்றப்படுகிறது. அந்த வெளிச்சமாய் அது மாறுகிறது. இயேசு கிறிஸ்து வந்ததனால வந்த ஆசீர்வாதங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று, நாம் ரட்சிப்படைகிறோம். இன்னொன்று, அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் போகிறோம். மூன்றாவது, நம்முடைய சரீர அழிவுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஒளியில். நான்காவதாக, இந்த ஒளி நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிற சரீரமாகவும் இரத்தமாகவும் இந்த பூமிக்கு வந்தது. அந்த ஒளிக்குள்ளதான் வெளிச்சம் இருந்தது. ஒளி என்றால் இயேசு என்று பொருள். ஒளி என்றால் இயேசு என்று பொருள். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கைக்கு மெய்யான போஜனம், மெய்யான ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தமாக இந்த பூமிக்கு வந்தது. ஏன் வந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஆதியாகமத்திலிருந்து நமக்கு எல்லாத்துலேயும் வரிசையில் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறார்கள் ஆண்டவர். அன்னைக்கே சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை. எதை இன்னைக்கு மட்டும் புதுசு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு இல்லை. ரத்தம் சிந்துதல் தான் இந்த பூமிக்கு நமக்கு கிடைத்த கடைசி கிருபாதார பலி இயேசு கிறிஸ்துவே என்பதை பரலோகம் முன்கூட்டி தீர்மானித்தது. இட்ஸ் a God's resolution. கர்த்தருடைய தீர்மானம் ரத்தம் சிந்தப்படுதல். இன்னைக்கு மக்கள் பல ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு தம்முடைய ரத்தத்தை மனுக்குலத்திற்காக கொடுப்பார் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். அது நிறைவேறினது. இந்த ஒளிக்குள் என்ன இருந்ததாம்? மெய்யான போஜனமும் மெய்யான இரத்தமும் நமக்காக அதில் இருந்தது. ஐந்தாவதாக, இந்த ஒளி மனுஷனுக்கு யுத்த ஆயுதங்களை தந்தது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்கள் முடிய. இரவு சென்று போயிற்று, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். மனுஷனுக்கு யுத்த ஆயுதங்கள் என்னவெல்லாம் கொடுத்தார் என்பதை இன்னும் விவரமாக எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனங்கள் முடிய இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை 10லிருந்து ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். கடைசியாக, சகோதரரே பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும்
போராட்டம் உண்டு, போதும்பா. அதனால் நீ என்ன பண்ணு, ஒளியின் ஆயுதங்களை எடுத்து நீ மாட்டிக்க. அதெல்லாம் சொல்லுகிறது. பாதரட்சம் ரட்சிப்பை தொடுத்துக்கோ, இடுப்பில் பெல்ட்டை கட்டிக்கோ, மார்க்கவசத்தை மாட்டிக்கோ, கையில் வேதத்தை எடுத்துக்கோ, தலைச்சீராவை நீ மாட்டிக்கொள். இயேசு வந்ததினாலே இந்த இருட்டை எப்படி ஜெயிப்பது என்பதற்கான ஆயுதங்களை நமக்கு ஆண்டவர் இதுதான் என்பதை கற்றுக் கொடுத்தார். பரிசீலம் அடி வருகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ரட்சிப்பு வரும் என்று ஒளியை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கப்பட்டது. இந்த ஒளியின் கீழ் வருகிறவர்களுக்கு செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் உண்டு. ஒளியை நிராகரிக்கிறவர்களுக்கு அழிவு உண்டு என்பதை இந்த ஒளி நமக்கு நிரூபித்தது. இந்த ஒளிக்குள்ளே உள்ளே நுழைகிறவர்கள், ஒளியை ரிசீவ் பண்ணுகிறவர்கள் சரீரத்தில் அவருடைய வெளிச்சத்தை அனுபவிக்கிறார்கள். அவருடைய சரீரம், இந்த சரீரத்திற்குள்ள வெளிச்சம் உள்ளே வந்ததுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுக்குள்ளே வாசம் பண்ணினால் உன் கண் கெட்டதாக இல்லாமல் உன் கண் வெளிச்சத்தை பார்க்கிறதாய், வெளிச்சம்னா தேவனை பார்க்கிறதாய் மாறும். தேவன் இன்னார் என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய வரத்தை பெற்ற மகனாக மகளாக வாழ்கிறதற்கு அந்த வெளிச்சம் உனக்கு உதவி செய்யும். இது 3வது. 4வதாக, இந்த ஒளி நமக்கு பலியாக இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம். ஒளி நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்தது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய சாயலாயிருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய இந்த இருட்டின் பிள்ளைகளுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இந்த குட் நியூஸ் உலகம் எங்கிலும் எல்லாத்திற்கும் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் இந்த பூமிக்கு வந்து ஆயத்த வேலைகளை செய்தார். நம்ம எல்லா வேலைகளும் நாம் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆயத்த வேலை. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆயத்த வேலை, ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு. நம் ஆயத்த வேலைகளை செய்யறதுக்கு இன்றைக்கு நாம் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னைக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. என்னைக்கும் நீங்கள் சீசர்கள், சீசிகள் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிசைபிள்ஸ் என்பதை என்னைக்கு விட்டுறாதீங்க. யோவான் இந்த பூமிக்கு வந்தார், அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அந்த சாட்சி உலகமெங்கிலும் பரவப்படுவதற்கு அவர் ஒரு கருவாக, அவர் மாமிசத்தின் சித்தத்தின்படி அல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தப்படி இந்த பூமிக்குள் பிறந்தவர். 2 கற்பக்கணிகளும் தேவ சித்தத்தின்படி சாயலில் வெளிப்பட்டவர்கள். அவர் எலியாவின் ஆவியோடு கூட இந்த பூமிக்கு வரார். யோவான் ஸ்நாடகன். இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லி முடிச்சிட்டபடி யோவானுக்குள்ளே போக விரும்புகிறேன். ஒளி என்பது சுவிசேஷத்தின் ஒளியாய் இருக்கிறது. அந்த ஒளியை இந்த பிரபஞ்சத்தின் மக்கள் பிடிச்சிராதபடிக்கு ஏன் ரட்சிப்படைய மாட்டேன்றாங்க? ஏன் ஞானஸ்தானம் உடனே எடுத்துக்க மாட்டேன்றாங்க? ஏன் இந்த இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த ஒளியை குறித்து அவர்கள் பிடித்து விடாதபடிக்கு, அந்த ஒளிக்குள் நீங்கள் வந்து விடாதபடிக்கு மனதை குருடாக்கி விடுகிறான். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தான் வசனம் நமக்கு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. நீ ஒளியின் பிள்ளையாக இருந்தால், நீ ஒளிக்குள் இருந்தால், உனக்குள் எவ்வளவு வேணும் இருள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதை பிரசங்கிக்கிறதா இன்றைக்கு பிரசங்கம்? உன்னை பிடிச்சிருக்கிறாரு, உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அனாதி திட்டம், பரலோகத்தின் அனாதி திட்டம் அது. அந்த திட்டத்திற்குள்ள தேவன் நம்மை இன்றைக்கு இணைத்திருப்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மணவாளனாகிய கிறிஸ்து வருகிற காலங்களுக்குள்ள நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவராய் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 3,000 ஆண்டுகளுக்குள்ளே நாம் என்ட்ராகி போய்கிட்டே இருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார்ல, 3000வது ஆண்டில் எல்லாம் முடிவுக்கு வரும்னு சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்து நம்ம ரட்சித்து எழுப்பிட்டார்.
இனி கடைசி எழுப்புதல் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அது நடந்தே தீரும். அடுத்ததாக, இந்த ஒளி இந்த பூமியில் ஏதோ ஒரு சிலர் மேல் மட்டும் பிரகாசிக்கிறது கிடையாது, எல்லாரத்தின் மேலும் பிரகாசிக்கிறவராய் இந்த உலகத்திற்குள் வந்தார். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி. எல்லா மனுஷனுக்கும் தேவ சாயல் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நாம் பிறந்தது எல்லாமே இந்த சாயல. ஏன் நம்ம விசேஷித்தவர்கள்? ஏன் சார் நம்ம விசேஷித்துவீங்க? ஏன் விசேஷித்துவீங்கன்னா, நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், அவருடைய சாயலை இந்த பிசாசானவன் அழித்து விட்டான். அந்த சாயலை கொள்றதுக்கு தான் அவன் போராடிட்டு இருக்கிறான். இந்த தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பிச்சனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன நோக்கம்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க, ஆனால் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு அப்படியானார். ஆதலால் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் ஜனத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற, பாவத்தில் சிக்கி மாண்டு மரணத்தில் கிடக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம கண்ணு திறக்கப்பட்டதுனால இன்றைக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கண்ணு திறக்கல, ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய கண், ஆவிக்குரிய கண்கள் திறந்து பார்க்கிற கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். கடைசியாக 7வது ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கொலேசியர் 1:2 12 தானியேல் 12 3 வாசிப்போம். கொலேசியர் 1:2 பரிசுத்தவான்களும் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இந்த ஒளி இந்த பூமியில் வந்து அநீதிமான்களாய் இருந்த சேற்றில், சாபத்தில், பாவத்தில், அழுக்கில், மரணத்தில் கிடந்தவுடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒளி என்ன தருகிறதாம்? பரிசுத்தவான்கள். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பரிசுத்தவான்கள், த ஹோலி பீப்புள். பரிசுத்தவான்கள் என்கிற பதத்தை நமக்கு, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறதாம்? தானியேல் 12 வாசிப்போம். 12:3 ஒளியைப் போலவும் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பரிசுத்தவான்களுடைய பங்கு நம்ம ஆகாயத்தில், பரலோகத்தில் தங்கி இருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஒளி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இந்த பூமிக்கு வந்தது. யோவான் ஸ்நானகன் 30 வயது வரைக்கும் வளர்ந்தார். 30 வயது வளர்ந்த உடனே யூதர்களுடைய முறைமைப்படி அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கும். 30 வயதுக்கு முடிந்ததற்கு அப்புறம் அவருக்கு ஒரு சில சிநேகங்கள் இருந்தது என்று குறிப்புகள் சொல்லுகிறது.
அவருடைய பழக்க வழக்கங்கள் 30 வயதிற்கு பின்பதாக அந்த காலகட்டங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த அரசாங்க சட்ட நிர்பந்தங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாத இந்த ஆசாரிய வகுப்பை லேவி குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த சவக்கடல் என்னும் சொல்லப்படுகிற அந்த இடத்துல கும்ரன் என்று அழைக்கப்படுகிற பட்டணத்தில் அவர்கள் வசித்து வந்தார்கள். நன்றாக கவனிங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து வருகிற அந்த இடத்துல இந்த ஆசாரியர்கள் அங்கே கூடியிருக்கிற அந்த இடத்துல யோவான் ஸ்நானகனும் அங்கே போய் சேர்ந்து கொண்டாராம். யோவான் எடுத்த உடனே வீதிக்கு வந்து இந்த சத்தத்தை அவர் உடனே சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 30 வயது தொடங்கினவுடன் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் 6 மாதம் வித்தியாசம், 6 மாதம் கால வித்தியாசம் அவருக்கு. தன்னுடைய தகப்பனும் தாய் நிலத்தில் அவர் சொல்லிட்டு ஆசாரியர்கள் வாழ்கிற இடத்துல அவர் போய் சேர்ந்து கொண்டார். அந்த ஆசாரியர்களுடைய முறைமைகள் என்ன நடக்குது என்று சொன்னால், காலையில் அவர்கள் எழுவார்கள். எழுந்தவுடன் எல்லாரும் ஒரே நிலையிலே கூடி அங்கே பிரார்த்தனை செய்வார்கள். எல்லாரும் கூடுவார்கள். அங்கே வசிக்கிறவர்கள் எல்லாமே பொது உடைமைகளாய் வைத்து அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். யாருக்கு இது என்னது, இது உன்னது, இது எனக்கு தனிப்பட்டது, இது எனக்கு இவ்வளவு அப்படின்னால இல்லை, எல்லாம் பொது உடைமை. அங்கே இருக்கிறவர்கள் டெய்லியும் வேலை செய்கிறதெல்லாம் பங்கிட்டு பிரித்து கொடுத்து விடுவார்களாம். ஒருத்தர் வந்து ஆடு மேய்க்கணும், ஒருத்தர் வந்து விவசாயத்தை பார்க்கணும், ஒருத்தர் வந்து சமையல் செய்யணும், ஒருத்தர் வந்து மரங்களை பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் டெய்லியும் வேலைகளை பிரித்து கொடுத்துட்டு மீதி வேலை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்களாம், இந்த மூல உபதேசத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை தோல் சுல்களில் எழுதுவார்களாம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்படி எழுதி எழுதி சுருட்டி அன்றைக்கு இருந்த அரசாங்கம் எப்படியாகிலும் தேவனுடைய சத்தியத்தை அழித்துவிடக்கூடும் என்று அவர்கள் பயந்து இந்த மூல பாஷையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை அவர்கள் தினந்தோறும் உட்கார்ந்து எழுதுவார்களாம். அப்படியே அந்த பிரதை எடுத்து எழுதி அதை சுருட்டி மண்பாண்டங்களில் என்ன பண்ணுவார்களாம், ஒவ்வொரு பானைக்குள்ளே வச்சு மண்ணை வச்சு மூடி அப்படி மறைத்து கொண்டு வருவார்களாம். வேதம் நமக்கு கிடைத்த சரித்திரம் இதுதான். அங்கே ஆடு மேய்ப்பவர்கள் அந்த வழியில் போவார்கள் வருவார்கள். டெய்லியும் காலையில் ஆனால் அவங்களுக்கு அங்கே வர்ஷிப் இருக்கும். காலையில் எந்திரிச்சு அவர்கள் தொழுது கொள்ளணும். எந்திரிச்சு தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, அத்தனை ஆசாரிய குடும்பங்களும் லேவியர்களும் அங்கே ஒரு தண்ணி தொட்டி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே 3 முறை அவர்கள் மூழ்கி எந்திரிச்சு வெளியில் வரணும். இது டெய்லி அவங்களுடைய லைஃப்பில் நடக்கணும். அதே போல் அவர்கள் டெய்லி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ராத்திரி அவர்கள் தூங்க போகும் பொழுதும் தூங்குறதற்கு முன்பதாகவும் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே 3 முறை மூழ்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்கப்புறம் தான் அவங்க போய் தூங்கணும். இது டெய்லி ரொட்டீனான ஒர்க்கு. இந்த அதாவது தனியாக மக்களோடு மக்களாக ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆசாரியர்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் தாங்கள் வசிக்கிற வீட்டை வந்து பார்த்து விட்டு செல்வார்களாம். என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒரு வருஷத்தில் அப்படி தான். எப்பயாவது ஒருத்தர் அங்கேருந்து அங்கே புறப்பட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தனி மரியாதையை இந்த யூதர்கள் தருவார்களாம். இதெல்லாம் வரலாற்று குறிப்புகளை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. அப்படி வர்றதுக்கு முன்பதாக அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனிடத்தில் அவர் பர்மிஷன் கேட்கணும். நான் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு. அவர் பார்த்து எப்போ அனுமதி தராரோ அப்போ தான் அவர் அந்த வளாகத்தை விட்டு அவர் வெளியில் வரணும். இப்படி 30வது வயதில் யோவான் ஸ்நானகன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு அந்த கும்ரன் என்று சொல்லப்படுகிற உப்பு சவக்கடல் பக்கத்தில் அவர்களோடு இருந்ததாக கும்ரன் வரலாற்று குறிப்புகளிலே யோவான் வாழ்ந்ததை பற்றி சொல்லுகிறது. யோவானுடைய சாப்பாடு வித்தியாசமானது. அவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேரையும் சாப்பிட்டவர். அவர் உடுத்தி இருந்த உடுப்பு மனிதர்கள் போட்டுக்கொண்ட உடுப்பு அல்ல. அவர் என்ன உடுப்பு போட்டிருந்தார்? தோலுடையை போட்டிருந்தார். இப்போ என்றைக்காவது ஒரு நாள் அந்த பட்டணத்திற்குள் பிரவேசிக்கிற இந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்த இந்த மக்கள் அந்த வீதிக்குள்ளே வரும் பொழுது எல்லாரும் அவர் என்ன பேசவும் மாட்டாங்களாம், வாயவே திறக்க மாட்டார்களாம். அப்படியே வீதியில் நடப்பார்களாம், பார்ப்பார்களாம், அப்படியே போயிடுவாங்களாம்.
கிட்ட நிற்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஹோலி மேனாக அவர்களை பார்ப்பார். ஏன் அப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கும் தேவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவங்ககிட்ட கிட்ட நிற்பதற்கே பயந்து கொள்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் யோவான் ஸ்நானகன் ஒளியாக வரார், அந்த பட்டணத்துக்குள்ளே வரார். மக்கள் எல்லாரும் வியந்து பார்க்கிற ஒரு சூழல். அங்கே யோவான் ஸ்நானகன் அந்த ஒரு சீப் ஆசாரன்ட்ட பர்மிஷன் கேட்டு அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் வரார். வெளியில் வரும் பொழுது மக்களை அவரை சந்திக்கல, இவரை பார்த்த உடனே மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். இதுதான் பேக்ரவுண்டு. மக்கள் எப்படி தானாக கூடுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது எப்படி திரளான மக்கள் கூடினார்கள். அதான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட மகான்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே வரும் பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பித்து விடுவார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி அவர் என்னதான் சொல்ல போகிறாருங்கிறத அப்படியே கவனமாக கேட்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். அவர் வரும் பொழுது மனுஷன் சாப்பிட்ற யோவான் ஸ்நானன் வரும் பொழுது வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு அவர் சாப்பிட்டு வளரல. அவர் காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளையும் சாப்பிடக்கூடிய, அந்த காட்டில் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தவர். எலியாவின் ஆவியை உடையவர். வனாந்திரத்தில் தங்கின பழக்கம் எலியாவுக்கு உண்டு. ஓரேப் மலையில் அவர் தங்கி இருந்தார். ஓரேப் மலையில் ஓடுறாரு, 40 நாள் ஓடுறாரு. அந்த ஆவியோடு கூட யோவான் ஸ்நானகன் பெற்றுக்கிட்டு இங்கே வரார். எலியா வந்தாயிற்று என்று இயேசு கிறிஸ்துவே தன் வாயில் சொல்கிறார். அந்த ஆவியை பெற்ற மனுஷனாக வந்தார். இவர் இந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது இவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்காக மக்கள் காத்திருந்தார்கள். அந்த வார்த்தை என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத லிசன் பண்ணுற விஷயத்தை தான் மத்தேயுல அழகாக பேசுகிறார். அங்கே இந்த மத்தேயுனுடைய நற்செய்தி நூலில் யோவான் எப்படி பேசினார்னு சொல்லப்பட்டது. யோவான் அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் எங்கிருந்து வராரு? யூதேயாவின் வனாந்தரத்திலிருந்து வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அங்கே யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம். நெடுநாட்களுக்கு அப்புறம் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படாத காலத்தில் ஒரு மனுஷன் எழும்பி நின்று பிரசங்கம் செய்கிறான். அங்கே ஒரு ஒளி, அங்கே இன்னொரு ஒளியை குறித்து பேசுகிறது. அதான் ஆசிரியப்பு கூடாது 2 ஒளி இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஒளியை கடந்து தான் இன்னொரு ஒளிக்குள்ளே மனுஷன் உட்புக வேண்டும் என்பது அங்கே நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி, இந்த ஒளி இன்னொரு ஒளியை குறித்து இங்கே சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி பேசுகிறது? 2வது வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், செவை பண்ணுங்கள் என்று உண்டென்று இவனே, இந்த யோவான் உடையை தரித்து வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானனுக்கு வந்தது அங்கே கும்ரன் என்று சொல்லப்படுகிற ஸ்தலத்தில் காலையிலையும் ராத்திரியிலும் தங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அனுபவம் யோவானுக்கு இருந்தது. காலையில் ஒரு 3 முறை, ராத்திரி ஒரு 3 முறை மூழ்கி எடுத்து விடுவார். அங்கே எந்திரிச்சு போகணும் மக்களுக்குள்ளே ஒரு வழி ஆயத்தம். என்ன ஆயத்தம்? நீங்கள் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற சத்தத்தை யோவான் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற நிலையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை அவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. இதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் வந்து கேட்குறாங்க, அப்படியானால் ஒரு 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 மகான் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சமாதானப்படுத்துகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு அவர் வழியை ஆயத்தம் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாம் மனம் திரும்பி இந்த தண்ணியில் மூழ்கி எந்திரிங்க, உங்கள் வாழ்க்கை ஸ்டைலை மாற்றுங்க, உங்களுடைய சுபாவங்களை மாற்றுங்க,
தேவன் விரும்புகிறபடி வாழ்கிறதற்கு நீங்கள் உங்களுடைய செவியை சாய்த்து நில்லுங்கள் என்று யோவான் அங்கே ஒளியை குறித்து பேசுகிறார். இவர் மத்தேயு இப்படி பேசுகிறார். யோவான் எப்படி சொல்கிறார்? நான் வாசித்த பகுதிகளில் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், சாட்சி கொடுத்து முன்னிருந்தவர் சொல்லி இருந்தேனே. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. யோவானுக்கே தெரியாது இயேசு கிறிஸ்து யார் என்பது யோவானுக்கு தெரியாது. யாரா இருக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாகவும் இருந்தது. அங்கு கும்மரனிலே உட்கார்ந்து தோல் சுல்களிலே அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுக்கு தெரியும் கன்னியின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார், அவர்தான் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி என்பது யோவான் ஸ்நானகனுக்கு தெரியும். யோவான் ஸ்நானகனுடைய காலங்களில் தான் அந்த குமாரன் பிறந்திருப்பார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் யார் அந்த குமாரன்? Who is that person? யோவான் அதை அறிந்து கொள்ள அந்த வனாந்தரத்திலிருந்து அவர் புறப்பட்டு உலகத்திற்குள் வருகிறார். உலகத்துக்குள் வந்து இயேசுவை கண்டுபிடிக்கிறார். இயேசுவை கண்டுபிடிக்கத்தான் ஒரு அடையாளத்தை தேவன் வைக்கிறார். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். யோவான் பார்க்கிறார், யாரா இருக்கும்? Who is that person? யார் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன்? எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும் பொழுது எனக்கு இப்படி அனுமதி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் கர்த்தர் அந்த யோவான் ஸ்நானகனுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்துகிறதற்காக இங்கே வாசிக்கலாம். இதோ தேவாட்டுக்குட்டி வருகிறார், எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாது இருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் இந்த ஒளியை குறித்து சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை இந்த யோவான் ஸ்நானகன் மாத்திரம் கண்டான். கரையில் இருக்கிறவர் யாரும் காணவில்லை. எல்லாத்துக்கும் அது தெரியல. இந்த மனுஷனுடைய கண்களிலே ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தார், இவர்தான் என்னுடைய நேசகுமாரன். அந்த புறாவோடு கூட அந்த காட்சி நிற்கவில்லை. திரும்பவும் அங்கே ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் இறங்கி வந்து சொல்லுகிறது, இவர் குமாரன் என்று சாட்சி கொடுத்தது. இந்த இயேசு கிறிஸ்து சாதாரணமாக இந்த உலகத்துக்குள்ளே வந்துடலீங்க. சர்வசாதாரணமான காரியங்கள் இல்லை. பரலோகம் எத்தனை திட்டமிட்டு முறைப்படுத்தி அந்தந்த காலங்களில் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசிகளை வெளிப்படுத்தி சில பரிசுத்த வித்துக்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி அவர்களை கொண்டு இந்த மெய்யான தெய்வத்தை மெய்யான ஒளியாக சாட்சியாக கொடுத்தார். சும்மா ஏதோ கட்டுக்கதை கிடையாது. அந்தந்த டைமில் தேவன் தம்முடைய சாட்சியை நிரூபணம் பண்ணி காண்பிச்சு கொடுத்தார். 33வது வசனம் மறுபடியும் சொல்லுகிறார், நானும் அவரை அறியா. 31 ஒரு முறை சொன்னார், 33 திரும்ப சொல்லுகிறார், நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று இங்கே ஆண்டவர் யோவான் இடத்துல சொன்ன விஷயம் அதுதான். மனுஷன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் இழந்த ஆவியை மனுஷன் திரும்ப பெற்றுக்கொள்ள இயேசு வந்தார் என்பதை சாட்சியாக யோவான் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். இன்றைக்கு அந்த வழியை பெற்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய மனதை தேவன் திறந்து வைத்திருக்கிறார்.
ஒன்றை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் நில்லுங்கள். இருள் கவி கொள்ளாதபடிக்கு உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் ஜீவனுள்ளதாக இருக்கட்டும். மெய்யான ஒளிக்குள் வந்த நீங்கள் ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனால் நீங்கள் திரும்பவும் புதுப்பிக்கப்படுவது என்பது அரிதான காரியம். அந்த ஒளி ரொம்ப முக்கியமானது. இயேசு உன்னை நேசிக்கிறார் மகளே, இயேசு கிறிஸ்துவனை நேசிக்கிறார் மகனே. இந்த ஒளி எல்லா மனுஷன் மேலும் பிரகாசிக்க வந்தது பொதுவான ஒரு காரியமாக இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார் என்பதுதான் தனிப்பட்ட விதத்தில் உனக்கு கொடுக்கிற அழைப்பு. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனுக்கு அந்த ஞான ஸ்நானம் எடுக்கிற அனுபவம் அங்கே இருந்த இடத்தில் அவருக்கு இருந்தது. அந்த அனுபவத்தை தேவன் யோவான் ஸ்நானகனுக்கு முன்கூட்டியே ஆண்டவர் பழக்கி வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் மக்களுக்குள் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது தேவ ஆவி யார் மேல் தங்குகிறதோ அவர்தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடியவர் என்பதை மக்களுக்கு எடுத்து காமிச்சு கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, மறுபடி வாசித்துருவோம். மல்கியாவில் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள்ள அவர் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதித்து விட்டது மகனே. அவருக்கு கீழே உனக்கு ஆரோக்கியம்தான். நீ கொழுத்த கன்றுகளைப் போல வளர்கிற ஆசீர்வாதம் நீதியின் சூரியனை பெற்றிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் தான். அந்த ஒளியை பெற்றிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் அடைக்கலம். அதனால தான் ரூத் நகோமியினுடைய வார்த்தையில் சொல்கிறாரு, நீ அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்குத்தான் நிறைவான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிய துக்கத்தோடு எழுந்திருப்போம். துக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட முடியாமல் நீ தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கிறான் மகளே. பரிசுத்த ஆவியின் நிறைவை நீ பெறாமல் நீ உன்னுடைய சரீர விளக்கை அணைச்சி வச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தான் உனக்கு ஒரு திரியை ஏற்றுகிறார். அந்த திரிக்குள்ள ஒளியை வைக்கிறார். அந்த ஒளியும் வாழ்க்கையில் அடைக்கலமாகி வந்து நிற்க வந்திருக்கிறது. எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தில் நான் வாழ விரும்புகிறேன். ஒரு காசு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்திரீயானவள் ஒரு விளக்கை கொளுத்தி மரத்தண்டிலே வைக்காமல் விடுவாளோ? உன் வாழ்க்கையில் ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னு நீ பயப்படாத. நீ எதை வேணாலும் தொலைத்திருக்கலாம். நிம்மதியை தொலைத்திருக்கலாம், சுகத்தை தொலைத்திருக்கலாம், உன்னுடைய எதிர்காலத்தில் நம்பிக்கையை நீ தொலைத்திருக்கலாம். எதை தொலைத்திருந்தாலும் அந்த மெய்யான ஒளி இருக்கிறது. நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுக்க உன்னால் முடியும் என்று நீ விசுவாசிப்பாயானால் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கு நீதியின் சூரியனாய் உதித்து இருக்கிறது. இந்த நம்பிக்கையில் நிற்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் கவிக்கொள்ள முடியாது. இருள் உன்னை ஜெயித்து விட முடியாது. நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் எதையும் பயிற்று வைக்காமல் அந்த வழித்தடத்தில் நம்மை அழைத்து கொண்டு போவது இல்லை. அந்த வழியின் பயிற்சியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, இன்றைக்கு உன்னை மகனாக மகளாக அழைத்து உனக்குள் அந்த தீபத்தை, தேவன் தந்த அந்த தீபத்தை ஏற்ற விரும்புகிறார். அந்த ஒளியை பிடிச்சுக்கோ. அந்த ஒளி இருந்தால் மட்டும்தான் நீ இருட்டை ஜெயிக்க முடியும். இல்லைனா இருள் உன்னை கவிக்கொள்ளும் மகனே. இருட்டின் சுபாவங்கள் உன்னை ஆட்கொள்ளும். இருட்டின் பாவங்கள் உன்னை ஆட்கொள்ளும். இருட்டு உன்னை தேவ சமூகத்திற்கு வர முடியாதபடிக்கு தடுக்கும். இன்றைக்கு தேவன் கொடுத்த அழைப்பை பெற்றுக்கொண்டு உன்னை அர்ப்பணம் பண்ணி நில்லு. அவரே ஒளி, வழி, வெளிச்சம். இந்த இயேசு உனக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் இந்த ஒளி நமக்கு தந்திருக்கிறது. பிடித்து கொண்டு சாட்சியாக வாழும் மகனை, காலம் கொஞ்சம்தான். அவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படு. அவருடைய வருகை வரும்பொழுது, ரகசிய வருகை வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை என்பது நீங்கள் தான், நீங்கள்தான், நீங்களும் நானும் தான். மனவாட்டியாகிய சபை எடுத்து கொள்ளப்படுகிற காலம் வரும் பொழுது நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மகனே, மகளே, இது உங்கள் மேலே, என் மேலே விழுந்திருக்கிற அழைப்பு. அந்த அழைப்பில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.